சினிமாட நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு படத்துடைய ஆடியோ லான்ச் மிகப்பெரிய லெவலில் நடந்தது. அது வேறு எந்த படமும் இல்லை, ரெட்ரோ சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிறது. நம்ம இந்த படத்தை பற்றி ரெட்ரோ பற்றிலாம் பேச போகிறதில்ல. இந்த ஃபங்க்ஷனில் ஒரு சம்பவம் நடந்தது. திரு சிவகுமார் அவர்கள் பல்வேறு சொற்பொழிவு ஆற்றிக்கிட்டு இருக்கிறாரு, ஆன்மீக சொற்பொழிவு பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படத்துடைய மேடையில் ஏறி தன்னுடைய மகனை எப்படியாவது புகழ்ந்து தள்ளணும், அதாவது அவருடைய மகன் பெரிய நடிகர் தான் ஆகிட்டார். ஆனால் அதுக்காக அவர் எப்படி, அதாவது தன்னுடைய மகன் துதியை பாடுற மாதிரி ரொம்ப பேசிட்டார். என்னன்னு சொன்னால், தமிழ் சினிமாவில் இவர் தான் முதல் சிக்ஸ் பேக் வைத்த நடிகர். இவருக்கு முன்னாடி வேறு யாருமே வைக்கல. அதுவும் அவர் வேறு மாதிரி ஒரு லாங்குவேஜஸ் எவன்டா வச்சான்ற மாதிரியெல்லாம் பேசினார். அதெல்லாம் யாருமே இது வரைக்கும் வச்சதில்லை. தமிழ் சினிமாவிலே சூர்யா மட்டும் தான் ஃபஸ்ட்டு சிக்ஸ் பேக் வச்சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திரு சிவகுமார் இது விஷயம் தெரிஞ்சு பேசினாரா இல்லை ஆர்வக்கோளாறில் பேசிட்டாரான்னு தெரியல. ஆனால் அதை சூர்யாவும் கீழே உட்காந்து கை தட்டி ரசித்தார். அதுதாங்க ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த படம் 2008 11வது மாதம் தான் வெளியே வந்தது. எது வாரணமாயிரம். இந்த படத்தில் தான் சூர்யா சிக்ஸ் பேக் வச்சார். ஆனால் அதே ஆண்டு அதுக்கு முன்னாடியே 2 மாதத்துக்கு முன்னாடி 8வது மாதமே வெளிவந்த படம் சத்தியம், திரு விஷால் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம். அந்த படத்தில் விஷால் சிக்ஸ் பேக் வச்சிருப்பார். வாரணமாயிரம் முன்னாடியே வந்தது. இந்த 2 படத்துக்கு முன்னாடியே 2007 வெளிவந்த படம் பொல்லாதவன் படத்துலேயே தனுஷ் சிக்ஸ் பேக் வச்சுட்டார். அதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது திரு சிவகுமார் அவர்கள் ஒரு பப்ளிக் மேடையில் இப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா ரசிகர்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மொபைலில் கையில் தட்டி பார்த்தா யார் எப்போ சிக்ஸ் பேக் வச்சாங்க வந்துடும். இது இல்லாத இன்னொரு விஷயம் கேட்டார். இதுக்கு பின்னாடி யாரும் வைக்கலன்ற மாதிரியே பேசியிருக்காரு. ஏன் நம்ம விக்ரம் வைக்கலையா? விக்ரம் இன்றைக்கும் அதே மாதிரி தானே வச்சு நடிச்சிருக்காரு. வேறு யாருமே வைக்கலையா சிக்ஸ் பேக்? இன்றைக்கி எத்தனை ஹீரோக்கள் தெரியுமா அந்த உடம்பை கட்டுக்கோப்பை வச்சுட்டு சிக்ஸ் பேக்காக வச்சுட்டு வராங்க. அதர்வாவை எடுத்துங்க, அருண் விஜய் எடுத்துங்க, எல்லாருமே அப்படி தான் இருக்கிறாங்க. யாருமே இல்லைன்ற மாதிரி தான் மேடை ஏறி தன்னுடைய மகனுடைய துதி பாடணும், தன்னுடைய மகனுடைய புகழ் பாடணும். இதெல்லாம் எதுன்னு பார்த்தாக்கா, இந்த கங்குவா படத்தில் வாங்கின அடியில் எப்படியாவது இந்த படத்தை ஓட வச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. இன்னொரு விஷயமும் நடந்தது இந்த ரெட்ரோ ஆடியோ லான்ச்சில். என்ன அப்படின்னு சொன்னால், வெளியில் பத்திரிகையாளர்கள் காத்திருக்க திரு சூர்யா அவர்கள் யாருமே பத்திரிகையாளர்கள் சந்திக்காமல் நேராகவே ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஏன் இந்த பயம் தெரியல சூர்யாவுக்கு. ஏகப்பட்ட கேள்வி. ஆனால் ஏன்னா பத்திரிகையாளர் மத்தியில் ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது சூர்யா கிட்ட கேட்கறதுக்கு. இந்த கேள்விகளை தவிக்கணும், பத்திரிகையாளர்களை நம்ம சந்திக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வெளியில் உள்ள நேராக போயிட்டாரா, இல்லை உண்மையிலேயே ப்ரோக்ராம் லேட், அப்படி லேட் ஆகிடுச்சுன்னெல்லாம் சொல்ல முடியாது. சீக்கிரமாக தான் வந்துட்டார் அந்த விழாவுக்கு. மற்ற எல்லா நடிகர்களும் எல்லாருமே அங்கே ஸ்டேஜில் பத்திரிகையாளர்கிட்ட தங்களுடைய இதில் பகிர்ந்துட்டு போனாங்க. ஆனால் திரு சூர்யா அவர்கள் ஏன்னா பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் சென்று விட்டார். இதன் பின்னணி என்ன அப்படின்றது தெரியல. பார்ப்போம், படம் வரும்போது தெரியும். ஏன்னா கங்குவாவில் வாங்கின அடி இவருக்கும் அந்த பயம் இருக்குதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல.